கணிமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரா அத்தூர் என்கிற ஒரு அத்தியாயத்தில் ஒரு வசனத்தில் பேசுகிற பொழுது, வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், வத்தபஅதுஹும் ذُرِّيَّتُهُم بِإِيمَانٍ أَلْحَقْنَا بِهِمْ, ஈமான் கொண்டு, அதாவது எவர் ஒருவர் ஈமான் கொண்டு ஒரு முஃமினாக இருந்து அவருடைய சந்ததியினர்களும் அவருடைய குடும்பத்தார்கள், மனைவி, மக்கள், உடன் பிறந்தவர்கள், அவர்கள் எல்லாம் சந்ததியினர்கள், அவர்களும் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்திருக்கிறார்களோ, அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُم, அவர்களுடைய குடும்பத்தார்களை நாம் சுவனத்தில் அவர்களோடு ஒன்று சேர்த்து வைப்போம். வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷை, அவர்களுடைய அமல்களில் இருந்து எந்த ஒன்றும் அவர்களில் குறை ஏற்படுத்தாது. அதாவது அவர்களுடைய அமல்களில் எந்த ஒன்றையும் நாம் குறைக்க மாட்டோம். பெற்றோர்கள், குடும்பத்தார்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள், நல்லமல் செய்கிறார்கள். அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர்களும் அவர்களைப் போலவே நல்லறங்கள் செய்கிற பொழுது உலகத்தில் எப்படி ஒற்றுமையாக, மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், ஒரே குடும்பமாக, ஒரே வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறோமோ, அதே போல நாளை மறுமையிலேயும் அவர்கள் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருப்பார்கள். நாம் சுவனத்திலும் அவர்களை போய் ஒன்று சேர்த்து வைப்போம் என்று அல்லாஹ் திருமறையில் பேசுகிறார். நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்பது, ஈமான் அவர்களை துனியாவில் மட்டுமல்ல மறுமையிலேயும் ஒன்று சேர்த்து வைக்கக்கூடிய ஆயுதமாக இருக்கிறது என்பதை குர்ஆன் பேசுகிறது. அதே போல இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய இன்னொரு கருத்து என்னன்னு சொன்னா, நல்லமல்கள் என்பது துனியாவில் மட்டுமல்ல மறுமையிலேயும் அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். நாம் செய்யக்கூடிய அமல்களில் நல்ல பிரதிபலிப்பு என்பது துனியாவிலேயும் மறுமையிலேயும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதையும் இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த ஆயத்தினுடைய கடைசியை அல்லாஹ் எப்படி முடிப்பான் என்று சொன்னால், குல்லும் ரிஹின் பிமா கஸப ரஹீன், ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்யக்கூடிய காரியங்களுக்கு அவன் பிணையாக இருக்கிறான், பொறுப்பாக இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கிறான். அதாவது நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஒருபோதும் பிறரை காரணம் காட்டி நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. மாறாக நாம் பேசக்கூடிய பேச்சுக்களுக்கும் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கும் நாமே பொறுப்பாக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் அவர்கள்தான் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு பொறுப்பு என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் பேசுகிறான். அப்படி பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய மனிதன் நன்மை செய்தால் எப்படி சொர்க்கத்தில் போய் சேருகிறார்களோ, அதே போல துன்யாவிலேயும் ஒருவர் செய்யக்கூடிய நல்லமல்களை கொண்டு அவர்களுடைய குடும்பத்தினர்கள் பயன் பெறுகிறார்கள் என்பதை நாம் கவனிக்கணும். மறுமையில மட்டும் அல்ல அல்லாஹ் ஒன்று சேர்க்குதல் என்பது, துன்யாவிலேயும் நாம் வாழுகிற பொழுது மக்களுக்கு நிறைய நன்மை செஞ்சுட்டு போனோம்னு சொன்னால் நம்முடைய சந்ததியினர்கள் அதனுடைய பலனை பெற்றுக் கொள்ளுவார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 15வது ஜுஸூல பேசிக்கொண்டு வருகிற பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு இடத்தில் பயணம் செய்து ஒரு ஊர் வழியாக சென்று கொண்டிருக்கிற பொழுது அந்த ஊர்வாசிகள் அவர்களுக்கு விருந்தளிக்க மாட்டேன் என்று மறுத்து விடுவார்கள். அவர்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. ரொம்ப கஷ்டத்துல மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருப்பார்கள். அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட ஹஜ்ரத் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊரில் பாலடைந்து இருக்கக்கூடிய இடிந்திருக்கக்கூடிய ஒரு சுவரை மண் பூசி அதை சரி செய்து கொண்டிருப்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபப்படுவாங்க. இந்த ஊர்வாசிகள் நமக்கு உதவி செய்ய மறுத்து விட்டார்கள், உணவளிக்க மறுத்து விட்டார்கள். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சுவற்றை போய் இவ்வளவு பசியிலேயும் நீங்கள் இதை சரி செய்து கொண்டிருக்கிறீர்களேன் கோபப்பட்ட பொழுது அதற்கு ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்னு சொல்லி குர்ஆனில் அல்லாஹ் பேசும் பொழுது சொல்லுவான், இந்த சுவர் ஒரு அனாதை குழந்தைகளுக்கு சொந்தமானது. அபூஹுமா சாலிஹா, அந்த அனாதை குழந்தைகளுடைய பெற்றோர்கள் நல்லவர்கள்னு சொல்லுவான். அந்த அனாதை குழந்தையுடைய பெற்றோர்கள் நல்லவர்களாக இருந்ததால் அந்த சுவற்றுக்கு கீழே ஒரு சில காசவனங்களை வைத்திருக்கிறார்கள். இந்த குழந்தைகள் பெரிதானதும் அதை எடுத்து பலன் பெற்றுக் கொள்வார்கள்னு சொன்னார். நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், பெற்றோர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள், தங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு சேமிப்பையும் ஹலாலாக வைத்திருக்கிறார்கள். அந்த சேமிப்பை அல்லாஹ் நபிமார்களை கொண்டு பாதுகாத்திருக்கிறான் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வரலாறு. அதே போல ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து செல்லுகிற பொழுது அந்த காபாவில 2 ரக்காத் தொழுகணும்னு ஆசைப்பட்டார்கள். அந்த காபாவின் சாவியை வைத்திருப்பவர் அதை கொடுப்பதற்கு மறுத்து விடுகிறார். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு வந்த பொழுது அந்த சாவியை அவர்களிடத்தில் மீண்டும் கொடுத்து விடுவார்கள். அது ஒரு நீண்ட ஒரு வரலாறு.
அந்த சாவியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே நபரிடத்தில் கொடுப்பார்கள். அவரும் ஈமான் கொண்டு விடுவார். அப்பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சாவி உங்களிடத்திலும் கியாமத்து வரை உங்களுடைய வாரிசுகளிடத்திலும் தான் இருக்கும். யார் அதை உங்களிடத்திலிருந்து வாங்கிக் கொள்ளுகிறார்களோ, பறித்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று சொல்லி அவருடைய கையில் சாவியை கொடுப்பார். இங்க கவனிக்க வேண்டிய விஷயம், அவருக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்று நாடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சந்ததிக்கும் நன்மை செய்திருக்கிறார்கள். சாவி அவர்கிட்ட கொடுத்தா முடிஞ்சு, அவருக்கு பின்னாடி யாரிடத்தில் போனால் எனக்கு என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு இருக்கலாம். ஆனால் காபாவின் புனிதமான சாவி உங்களிடத்திலே இருப்பதை போல உங்களுடைய குடும்பத்தார்களிடத்தில் தான் கியாமத்து வரைக்கும் இருக்கணும்னு சொன்னா, கியாமத்து வரைக்கும் அவர்கள் பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள். நாம் சொல்லுகிறோம், நாம் செய்யக்கூடிய நன்மை, நாம் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்திற்கும் அதில் கயிறு இருக்கிறது. அதே போல நாம் செய்யக்கூடிய ஒரு சில பெரும் தவறுகள், பெரும் அநியாயங்கள் நம்மை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் நமது குடும்பத்தையும் சமயத்தில் பாதித்துவிடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே துன்யாவில் வாழுகிற காலகட்டங்களில் நன்மையிலும் தீமையிலும் ஒரு மனிதன் மிக கவனமாக இருக்க வேண்டும். அது துன்யாவில் நம்மை பின்தொடர்ந்து வருவதை போல் நாளை மறுமையிலேயும் சுவர்க்கம் வரை அது நம்மை நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை கவனத்தில் கொண்டு நல்லடங்களில் கவனம் செலுத்த வேண்டும். பாவமான காரியங்கள் என்று மார்க்கத்தால் எவையெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அவற்றை விட்டும் எல்லா நேரத்திலையும் தவிர்ந்து வாழ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.